விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்தியா முழுக்க பலத்த அதிர்வலையை ஏற்படுத்தின பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்துல தொடர்புடைய 2 பேரை கொல்கத்தாவில வச்சு NIA அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. முகமூடி அணிஞ்ச குற்றவாளி, IED குண்டு, வெளிநாட்டு தொடர்புன்னு பல முடிச்சுகளை அவிழ்த்து புலனாய்வுத்துறை குற்றவாளிகளை எப்படி நெருங்கினாங்க அப்படிங்கறது குறித்து விரிவா பார்க்கலாம். இந்தியாவில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் பலத்த அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. கோவை கார் குண்டுவெடிப்பு, கேரளா சர்ச் குண்டுவெடிப்புக்கு பிறகு நடந்த இந்த சம்பவத்துல தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய தேசிய புலனாய்வு முகமையான NIA தீவிர கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. பெங்களூருல மிக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் கஃபே உணவகத்துல பரபரப்பான விற்பனை நடைபெற்று கொண்ட நேரத்துல திடீர்னு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இந்த சம்பவத்துல அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் பலத்த காயமடைஞ்சு உயிருக்கு போராடிய CCTV காட்சிகளும் வெளியாச்சு. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பெண்கள் உட்பட 10 பேர் குண்டுவெடிப்புல பலத்த காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றாங்க. இதையடுத்து இந்த வழக்கு பெங்களூரு காவல்துறை கிட்ட இருந்து தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட குண்டுவெடிப்புல தொடர்புடைய சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவத்துடைய CCTV காட்சிகளையும் குண்டை வச்சுட்டு சென்றவருடைய புகைப்படங்களும் வெளியாச்சு. குற்றவாளிகள் தொடர்ந்து தலைமறைவா இருந்த நிலையில சந்தேகத்தின் அடிப்படையில அடுத்தடுத்த சிலர் கைது செய்யப்பட்டாங்க. இதுக்கப்புறம் விசாரணையை தீவிரப்படுத்திய அதிகாரிகள் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை தெரிவிப்பவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னும் கிரிப்டோ கரன்சி அல்லது ஹவாலா மூலம் இவங்களுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேல குண்டு வச்ச நபரையும் அவருக்கு திட்டம் தீட்டி கொடுத்த நபரையும் கொல்கத்தாவில் வச்சு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் 42 நாட்களுக்கு பிறகு கைது செஞ்சிருக்காங்க. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல கர்நாடகா சிவமொக்கா மாவட்டம் தீர்த்தஹள்ளியை சேர்ந்த முசாஃபிர் உசேன், அப்துல் மதீன் டாகா ஆகியோர் மூளையா செயல்பட்டதா கூறப்பட்டுச்சு. முசாஃபிர் உசேன் குண்டு வச்சதாகவும் அப்துல் மதீன் திட்டம் தீட்டி கொடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 2 பேருமே IS பயங்கரவாத அமைப்போட தொடர்புல இருந்ததாகவும் NIA அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து போலி ஆதார் அட்டை மூலமா கிரிப்டோ கரன்சி கணக்குகளை உருவாக்கி அதன் மூலமா குண்டுவெடிப்பு நடத்த இருவருமே திட்டம் தீட்டியிருக்காங்க. இந்த நிலையில சென்னையில ஹோட்டல் உள்ளிட்ட பல இடங்களுக்கு இருவருமே மாறி மாறி தஞ்சம் புகுந்ததாகவும் கூறப்படுது. நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின் கொல்கத்தா அருகே இருவரும் பதுங்கி இருந்த நிலையில கைது செய்யப்பட்டதா NIA அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இருவர்கிட்டையும் நடத்தப்பட விசாரணையின் எதிரொலியா பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.